ஒரு ஸ்லீவை பர்ஃபெக்டாக எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்த்துலாமா? இன்னைக்கு பண்ணுவோம். இப்போ இந்த ஸ்லீவ் டிராஃபிங்க்கு எனக்கு தேவையான மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆம் ரவுண்டோட மெஷர்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஆம் ரவுண்ட் வந்து 18 இருக்குது அப்படின்னா அதோட ப்ளஸ் 1 இன்ச் வச்சுட்டு 19 இன்ச்சஸ் எடுத்துப்பேன். அதை நீங்கள் ரெண்டாக டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 9.5 வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதுதான் உங்கள் கிளாத்துன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஃபோல்டிங் சைடு. இந்த இடத்துல உங்கள் கேப் ஹைட்டு வந்து மார்க் பண்ண போகிறீங்க. இந்த கேப் ஹைட் எப்படின்னா உங்கள் செஸ்ட்டை 10ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா வரும். ஸோ இப்போ என்னோடய செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு 36 அப்படின்னா அதை நான் 10ஆல் டிவைட் பண்ணும்போது 3.6 கிடைக்கும். இதுதான் இங்கேருந்து நான் இங்கே வந்து மார்க் பண்ண போகிறேன். 3.6 இதுதான் என்னோடய கேப் ஹைட். இந்த கேப் ஹைட் மார்க் பண்ண பிறகு இங்கே ஒரு லைனாகவே ட்ரா பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக ட்ரா பண்ணிக்கோங்க. இங்கேருந்து அந்த 9.5 எங்கே வருதோ அந்த இடத்துல டேப் வச்சுட்டு நீங்கள் கிராஸாக, ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி எடுக்கணும்னா இந்த இடத்துல நீங்கள் டேப் வச்சுட்டு இப்படி கிராஸாக இந்த 9.5 எங்கே இந்த லைனில் மீட் ஆகுதோ அந்த இடத்துல இருந்து நீங்கள் மார்க் பண்ணணும். இப்படி மார்க் பண்ண பிறகு இங்கேருந்து ஒரு 1 இன்ச் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணும். ஸோ இந்த 1 இன்ச் மார்க் பண்ணதுக்கும் இதுக்கும் வந்து நீங்கள் ஒரு லைன் போடணும். இதுக்கு மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. கீழே ஆஃப் இன்ச்சில் எடுத்துக்கோங்க. இந்த ஆஃப் இன்ச் நீங்கள் மார்க் பண்ண பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கேருந்து ஒரு வளைவும் அது அப்படியே ஆப்போசிட்டில் இப்படி ஒரு வளைவும் நீங்கள் போடணும். சேம் இந்த ஆஃப் இன்ச்சில் ஒரு வளைவு, இப்படி ஒரு வளைவு. இதை நீங்கள் போட்டுட்டு உங்கள் கையோட டக்கு வந்து மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து 1.5 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணதுக்கு வந்து 1.5 இன்ச் கொடுத்துட்டு நீங்கள் லைனை கிராஸாக இந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த ஆப்ஷன் இன்னொன்று என்னென்னா இந்த மாதிரி லைட்டாக உள்ளுக்கு கர்வ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஒரு கர்வ் மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரான ஃபிட்டிங்கில் வந்து உங்களுக்கு ஸ்லீவ் கிடைக்கும். ஸோ இந்த ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக பேப்பர் கட்டிங்கே உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு பேப்பர் கட்டிங்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் பேப்பர் கட்டிங் எப்படி பண்ணுங்கிறத சொல்லித்தரேன். தேங்க்யூ.